பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் இஷ்யூனால வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரிப்பரேஷன் வந்துட்டு எங்கள் அப்பாவை பண்ண விட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம நீ வந்து எதை வச்சு பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆச்சி மிக்ஸ். ஏன்னா வந்துட்டு ஒரு பொருளாக போயிட்டு வாங்கி தேட முடியல. சரி அதனால் இதில் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே இதை வந்து எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணு. ம் ஓகே ஃபஸ்ட்டு மசாலாவை கொட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண இன்னொரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பால். இது ஊத்திடுவா சும்மா 2 ஸ்பூன் போதும்டா. போதும். சைஸ் பண்ண எல்லாமே சைஸ் பண்ணிடல. ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து நீச்சி ஸ்மெல் வந்து கறியை விட்டு போகிறதுக்காக வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் விட்டு கழுவிட்டா எல்லாம் போயிடும். ரெடி பண்ண கறியும் அந்த ஆச்சி மிக்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா உள்ளே ஊறுற அளவுக்கு ஒரு 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் திரும்ப வச்சுட்டோம்னா உள்ளே ஊற வந்து நல்லா டேஸ்ட்டு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் 3 hours இல்லைனா 1 day கூட வச்சா கூட இன்னும் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர், வெறும் மிளகாத்தூள் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய வீடியோ யூடியூப் சேனலில் வந்து ஃபஸ்ட்டே ஆச்சி ரெசிபி பற்றி பார்த்தேன். பட் அவங்க ராங்காக போட்டிருந்தாங்க. மைதாவில் முக்கிட்டு தண்ணியில் முக்கிட்டு திருப்பி மைதாவில் முக்கணும். நாங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக மைதாவில் முக்கிட்டு ஆயிலில் போடுங்க. அதுவே நல்லா மொறுன்னு ரெசிபியாக வருது. ஸோ இதையே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு லெவலில் கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு டெக்னிக்கல் எரர். அந்த டெக்னிக்கல் வேறு எதுவும் இல்லை. எனக்காக ஒரு வாங்க வீடியோ எடுக்க தெரியாது. அதுதான் நான் வெர்டிக்கலாக எடுக்க சொன்னால் அவள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சுருக்கா. இதுதான் எங்கள் அக்கா கொடுக்குற முதல் சிக்கம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சா வந்து தீஞ்சு போய்டும். ஸ்லோவாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அண்ட் 15 minutesலேருந்து 20 minutes வரையும் நல்லா வந்து வேக வைங்க. அப்போ தான் வந்து கறி நல்லா உள்ளே வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்மளுக்கான கேஎஃப்சி சிக்கன் மொறுன்னு ரெடியாக இருக்குது. செம்மையாக ரெடியாக இருக்குது. சாப்பிட போகிறோம். கிட்டவா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நான் ஏன் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தான் நிறைய லாபம். இப்போ வந்து இதே கறியை வந்து நீங்கள் ஒரு 300 ரூபாயில முடிச்சிடலாம். 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ளேயே முடிச்சிடலாம். இதுவே நீங்கள் கேஎஃப்சியில் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
கிட்டத்தட்ட 1200 1500 உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கால்குலேட் பண்ணா 700 rupees உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். பெட்ரோல் கிட்டல் போட்டு கட்டா 1000 ரூபாய் லாஸ் ஆயிடும். அதனால வந்துட்டு நீங்க வீட்லயே இந்த ஆச்சி ரெசிபி வச்சு செய்யறது வந்து கொஞ்சம் ஈஸி. வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணலாம்னு இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆச்சி ரெசிபின்னு ஒன்று பார்த்தேன் ஏற்கனவே. பட் நிறைய பேர் அந்த வீடியோஸ்ல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இதில் சொல்லியிருப்பேன். அதை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு டீகேட் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி பற்றி என்னன்னா சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 week முன்னாடியே வந்துடும். 1 week ஃபுல்லாக இருக்கிற சிக்கன்ஸ் தான் 1 week ஃபுல்லாக ஓட்டுவாங்க. பட் வந்து நம்ம இங்கே வந்து வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே செஞ்சோன்னா வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து கறி வாங்கிட்டு வந்து செஞ்சலாம். நம்ம நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம். 2 நாள் வந்து தான் வச்சிருப்போம். பட் 1 வீக்கான கறியெல்லாம் வந்து உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்காது தெரியல. ஸோ பி சேஃப். கொரோனா வேற வந்திருக்கு. எல்லாரும் மாஸ்க் எடுத்து எல்லாம் வெளியே போங்க. ஸோ நான் வீட்டுல இருக்கிறதுனால மாஸ்க் அணில. நீங்களும் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் தட்டுக்கோங்க. திஸ் இஸ் யுவர் மகன். பை பாய்.